தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். விஜயின் ஜனநாயகன் பட விவகாரத்தை பிரியாணியுடன் ஒப்பிட்டு நடிகர் மன்சூர் அலிகான் பேசியுள்ளார். விஜய் தம்பி படம் அவர் ஒரு மாஸ் ஹீரோ. மாஸ் இது டயத்துக்கு வர முடியல. பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு விட முடியும்? ஒரு டைம் எப்போ அது சென்சார் எல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டா இது ரொம்ப கொடுமை. என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோர்ட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனை ஆயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது. அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனை தான் சொன்னேன். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன். நான் எந்த அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். பிரியாணிலாம் அன்றைக்கி சாப்பிட்ணும். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.